வங்கதேச பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லத்திலிருந்த தற்காலிக கூடாரத்திற்கு போராட்டக்காரர்கள் தீ வைத்திருக்கின்றனர். இது தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்போம். ரமேஷ், வணக்கம். என்ன நிலவரம் ரமேஷ்? வங்கதேசத்தில் ஏற்பட்ட உள்நாட்டு கிளர்ச்சியை தொடர்ந்து அந்நாட்டு பிரதமர் ஷேக் ஹசீனா பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தப்பியோடி இருக்கிறார். அங்கு அவருடைய அதிகாரப்பூர்வ இல்லத்தில் புகுந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் அந்த இல்லத்தை சூறையாடி வருகிறார்கள். அங்க இருக்கக்கூடிய பாத்திரங்களை எது கையில் கிடைக்கிறதோ அவற்றை எல்லாம் எடுத்துச் செல்வது, விலங்குகளை எடுத்துச் செல்வது, புகைப்படம் எடுப்பது, அங்குள்ள கட்டிலின் மீது அமர்ந்து படுத்துக் கொள்வது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் எல்லாம் கூட ஆர்ப்பாட்டக்காரர்கள் செய்து வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக பிரதமர் இல்லத்தில் இருந்த தற்காலிக கூடாரம் ஒன்றுக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் சற்று முன்னதாக தீ வைத்திருக்கின்றனர். இதே காட்சிகள் தான் 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு இலங்கை அதிபர் மாளிகையிலும் கூட நடைபெற்றது நமக்கு நினைவு இருக்கும். கோத்தபய ராஜபக்ஷவினுடைய தனிப்பட்ட இல்லத்திற்கும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் தீ வைத்தனர். பிரதமர் இல்லத்தில் இருந்த சில பகுதிகளுக்கும் கூட ஆர்ப்பாட்டக்காரர்கள் தீ வைத்தனர். தற்போது அதே போன்ற காட்சிகள் தான் வங்கதேசத்திலும் அரங்கேறி வருகிறது. நாடுதான் மாறி இருக்கிறதே தவிர காட்சிகள் எல்லாம் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கிறது. அலுவலகத்தை சூறையாடுவது, தீ வைப்பது, பொருட்களை எடுத்துக்கொண்டு செல்வது, நாடாளுமன்றத்தில் சூறையாடுவது போன்று இலங்கையில் என்ன காட்சிகள் நடைபெற்றதோ சற்றேறக்குறைய அதே போன்ற காட்சிகள் தான் தற்போது வங்கதேசத்திலும் அரங்கேறி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.